ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல நம்மளோட போர்ட்ஃபோலியோக்கு தேவையான நல்ல ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி, கடன் குறைவா இருக்கிற கம்பெனிஸை சில பார்த்துருவோம். ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் கான்ஸ்டியூண்டா இருக்கு. அந்த இண்டெக்ஸும் நம்ம ரெஃபரன்ஸா எடுத்து நல்ல வேல்யூ பையா இருந்துச்சுன்னா அதை நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்கா கன்சிடர் பண்ணா கூட லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்பு இருக்கு. அந்த இண்டெக்ஸ் என்ன, அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் என்னன்னு சொல்லி இந்த வீடியோல பார்த்துருவோம். டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா மட்டும் நீங்க எடுத்துக்க கூடாது. நீங்க உங்க டியூ டெலிஜென்ஸ்ல உங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படியோ, உங்களோட ரிஸ்க் ஸ்டேட்டஸ் எப்படியோ அதை பொறுத்து தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் வந்து எடுக்கணும். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. முதல்ல நாம இந்த குவாலிட்டி ஸ்டாக்ஸை பத்தி பேசுறோம். இந்த குவாலிட்டி ஸ்டாக்ஸ்ல அந்த இண்டெக்ஸ் எப்படி எவாலுவேஷன் பண்ணிருக்காங்க, ஸோ எந்த கிரைட்டீரியா பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குவாலிட்டி ஸ்டாக்ஸை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து அட்லீஸ்ட் 1 இயர் ஆச்சு லிஸ்ட் ஆயிருக்கணும். பிளஸ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் சரி, டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோவும் சரி, இபிஎஸ் growthம் வந்து கடந்த 5 வருஷத்துல கன்சிஸ்டன்டா இருந்திருக்கணும். பிளஸ் இபிஎஸ் growth வந்து 5 வருஷம் இபிஎஸ் growth வந்து இருக்கும். இல்லைன்னா வந்து அட்ஜஸ்டட் இபிஎஸ் growth இருந்தா 6 இயர்ஸ் கிரைட்டீரியாவை எடுத்திருக்கோம். பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த கன்சாலிடேட்டட் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தா கன்சாலிடேட் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, இபிஎஸ் அண்ட் டெப்ட் ஈக்விட்டி இருக்கும். இல்லைன்னா ஸ்டாண்ட் அலோன் பினான்சியல் பேசிஸ் படி இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, டெப்ட் பர் ஈக்விட்டி அண்ட் இபிஎஸ் growth இருக்கும். ஸோ ஒரு நல்ல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து எதை மீன் பண்ணுதுன்னா உங்களோட ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் வந்து மேக் பண்ணுது. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து அந்த இண்டெக்ஸ்ல இருக்கு. அந்த ஒரு சில ஸ்டாக்ஸை வந்து பார்த்துரும். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் வந்து போயிடுவோம். அதுல சில ஸ்டாக்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 285 ரூபாவா இருக்கு. அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 4096 ரூபாய் இருக்கு. 19 டைம்ஸ் earningsல தான் இருக்காங்க. அடுத்து ஐடிசி லிமிடெட், ஸோ டிமர்ஜருக்கு அப்புறம் ஐடிசி லிமிடெட் வந்து 440 ரூபாய் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. எஃப்எம்சிஜி ஃபோக்கஸ் கம்பெனியா இருக்காங்க. ஐடி கம்பெனி எல்லாமே இருக்காங்க. பிளஸ் ஸ்ட்ரீம் பேஸ்லயும் இருக்காங்க. அக்ரி பிசினஸ்லயும் வந்து இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 441 ரூபாய் இருக்கு. பிரைஸ் 26.82 இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 796 ரூபாய். ஆனா பிஇ வந்து 53 டைம்ஸ் earningsல இருக்காங்க. ஆனா இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியா இருந்தாலும் சரி, கடன் இல்லாத கம்பெனியா இருக்காங்க. இபிஎஸ் growth வந்து ஒரு நல்ல எக்ஸ்பான்ஷன்ல வந்து இருக்குங்க. அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரசாதா கேஸ் லிமிடெட். ஸோ இந்த ரைசிங் சிஎன்ஜி, பிஎன்ஜி, எல்என்ஜி அந்த மாதிரி கேஸ் பிரைசஸ், நேச்சுரல் கேஸ் பிரைசஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் ஹைபிரிட் கார்ஸும் வந்து நல்ல டெவலப்மெண்ட்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி கேஸ் கம்பெனிஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த கேஸ் வந்து கொஞ்சம் கமாடிட்டி ட்ரேடடா இருக்கனால, குளோபல் லெவல் கமாடிட்டி ட்ரேடரா இருக்கனால அந்த பிரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்களோட ரெவன்யூ அண்ட் மார்ஜின்ல வந்து பிளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 400 ரூபாய். பிரைஸ் டு earning ரேஷியோ 15.42 இருக்காங்க. அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா கேபி டெக்னாலஜிஸ் லிமிடெட், லைக் டாடா டெக்னாலஜிஸ், டாடா எலக்ஸி மாதிரி கேபி டெக்னாலஜியும் இந்த கார் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் தயாரிக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1313 ரூபாய் இருக்கு. பிரைஸ் டு earning ரேஷியோ வந்து 50 டைம்ஸ் earningsல இருக்காங்க. ஸோ ஒரு வேல்யூ பையா கேட்டீங்கன்னா அப்படி ஒரு வேல்யூ பை கிடையாது. பட் இந்த ஸ்டாக் கன்சிஸ்டன்டா வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எடுத்து பார்த்தாலும் சரி, சேல்ஸ் growth எடுத்து பார்த்தாலும் சரி, ப்ராஃபிட் growth எடுத்து பார்த்தாலும் சரி, கடந்த 5 வருஷத்துல கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மரா இந்த கம்பெனி இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி அதுக்கு ஏத்த பிரீமியம் வேல்யூவேஷன்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கம்பெனி வந்து HCL டெக்னாலஜிஸ் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1802 ரூபாய். ஓவராலா இந்த குவார்ட்டர்லி ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கரண்ட் பிரைஸ் டு earning ரேஷியோ 28 டைம்ஸ் earningsல வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து கடந்த 5 வருஷத்துல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் ஓவராலா கொஞ்சம் ரேலி ஆயிட்டாங்க. ஸோ இந்த ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் இனி வந்து டவுன்ஃபால் தென்படுதா பார்த்து அதுக்கப்புறம் இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல என்டர் பண்றது கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாபர் இந்தியா லிமிடெட். ஸோ கரண்ட் பிரைஸ் டு earning ரேஷியோ 51 டைம்ஸ் earnings இருக்கு. ஒரு வேல்யூ பை கன்ஃபார்மா கிடையவே கிடையாது. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 523 ரூபாய் வந்து இருக்காங்க. அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா மேரிகோ லிமிடெட் கரண்ட்
கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 662 ரூபாய் இருக்காங்க. பிஇ ரேஷியோ வந்து 54 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல வந்து இருக்காங்க. இந்த ஐடிசியா இருந்தாலும் சரி, டாபரா இருந்தாலும் சரி, மேரிகோ லிமிடெடா இருந்தாலும் சரி, இந்த கன்சப்ஷன் தீம் எப்போ நம்ம மார்க்கெட்ல வந்து பிக்கப் ஆகுதோ, அதாவது நம்ம இந்தியாவில பிக்கப் ஆகுதோ அப்பதான் இந்த 3 ஸ்டாக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ரூரல் அண்ட் அர்பன் டிமாண்ட் பிக்கப் ஆனதான் இந்த ஐடிசியா இருந்தாலும் சரி, டாபரா இருந்தாலும் சரி, மேரிகோ இருந்தாலும் சரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நீங்க ரீசன்ட் Q2 கால்ஸ் எடுத்து பார்த்தாலுமே கன்சப்ஷன் டிமாண்ட் குறைனால எங்க ப்ராஃபிட் இருக்கு கொஞ்சம் குறையுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது நீங்க மனசுல வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு 9 ஸ்டாக் வந்து பார்க்கணும். ஆக்சுவலா இந்த இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ஸ்டாக் இருக்குங்க. இந்த இண்டெக்ஸ் வந்து எதை வந்து மிமிக் பண்றாங்கன்னா நிஃப்டி 200 குவாலிட்டி 30 இண்டெக்ஸ். 200 நிஃப்டி ஸ்டாக்ஸ்ல வந்து குவாலிட்டி 30 ஸ்டாக்ஸ் எடுக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லபடியா இருக்கணும். டெப்ட் வந்து ரொம்பவே மேனேஜபிளா இருக்கணும். இல்ல கடன் இல்லாத கம்பெனியா இருக்கணும். இபிஎஸ் சஸ்டைபிளா இன்க்ரீசிங் ஸ்ட்ரெண்ட்ல வந்து இருக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த கம்பெனிஸ் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதுல இன்னும் சில கம்பெனிஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாலிகேப் இந்தியா இருக்கு, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி கம்பெனிஸும் லார்ஜ் கேப் கம்பெனிஸும் வந்து இந்த கம்பெனில இந்த இண்டெக்ஸ்ல இருக்காங்க. இந்த இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா குவார்டர் டு டேட்ல -11% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பீக்ல இருந்து ஒரு 12 to 13% அளவு குறைஞ்சிருக்காங்க. அதுல இன்னும் -11% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -10% அளவுக்கு இருக்கு. இயர் டு டேட்ல 12.21% வந்து இருக்கு. டோட்டல் ரிட்டர்ன்ஸ் 14.42% இருக்கு. 1 year ரிட்டர்ன்ஸ் 12%, 14% இருக்கு. சின்ஸ் இன்செப்ஷன் அதாவது ஏப்ரல் 2028 அந்த டைம்ல வந்து இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ் டேட்டான ஏப்ரல் 21, 2025 எடுத்து பார்க்கும்போது 18.63% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது நிஃப்டியும் பீட் பண்ணிருக்கு. அதே மாதிரி இதே நிஃப்டி 200 வேல்யூ 30 இண்டெக்ஸ் பீட் பண்ணிருக்காங்க. நிஃப்டி 200 வேல்யூ 30 இண்டெக்ஸ் வந்து 16% ரிட்டர்ன் கொடுத்திருக்குன்னா ஆன் இன்செப்ஷன்ல இருந்து இந்த ஸ்டாக் வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து 18.63% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்குங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக்கிங் ஐடியா இல்ல ஏதோ ஒரு ஸ்டாக் நான் வாங்கணும்னு ஐடியா இருக்கு ஆனா இந்த ஸ்டாக் எடுக்கணும்னு சொல்லும்போது இந்த நிஃப்டி 200 குவாலிட்டி 30 இண்டெக்ஸை போய் நம்ம எடுத்து பார்த்து அதுல என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல வேல்யூ பை என்ன இருக்கு, அதுல வந்து அந்த கம்பெனியோட growth எப்படி இருக்குன்னு பார்த்து முடிவு பண்றது வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இந்த இண்டெக்ஸ்ல வந்து மேஜர் கான்ஸ்டியன்ஸ் யார் இருக்காங்கன்னா எஃப்எம்சிஜி வந்து இருக்காங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த ரெண்டுமே ஆல்மோஸ்ட் 55% அளவுக்கு வந்து கான்ஸ்டியூட் பண்றாங்க. ஸோ ஓவராலா வந்து ஒரு டிஃபென்சிவ் மோட் இருக்கிற இந்த குவாலிட்டி 30 இண்டெக்ஸா வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேபிட்டல் கூட்ஸ் 12.19 இருக்காங்க, டெக்ஸ்டைல்ஸ் 2.59% இருக்காங்க. இதுல முக்கியமா நான் பாக்குற செக்டார்ஸ் எஃப்எம்சிஜி கன்சம்ஷன் திங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்னாலையும் பட்ஜெட்லயும் அதுக்கு ஏற்ற அறிவிப்பு எதிர்பார்க்கறதுனால எஃப்எம்சிஜி வரும் 2025 நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து ஆல்ரெடி ரன் அப் ஆயிடுச்சு. பட் ரிசல்ட்ஸை பார்க்கும்பொழுது இந்த வருஷமும் ஓரளவுக்கு நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணுங்க எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் ரிலேட்டட் ஸ்டாக்ஸுக்கும் வந்து நம்ம கவர்மெண்ட் பிஎல்ஐ ஸ்கீம் மாதிரி வச்சிருக்காங்க. அதனால இந்த டெக்ஸ்டைல் ஸ்கீமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த எஃப்எம்சிஜி மாதிரி கன்சியூமர் டூரபிள்ஸும் கேபிட்டல் கூட்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓவராலா இந்த இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் ஃப்ரீ டிஃபென்ஸ் மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா இருக்கும். நீங்க நிறைய பேர் சொல்லலாம் இது என்னங்க இந்த குவாலிட்டி 30 இண்டெக்ஸ், ஸ்மால் கேப் 150, மிட் கேப் 150, அதெல்லாம் நிஃப்டி நெக்ஸ்ட் இதுவே நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அதுல பீட்டா அண்ட் வாலட்டிலிட்டி அதிகமா இருக்குங்க. ஸோ இதுல வாலட்டிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். நிஃப்டி 50 விட ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தந்து ஒரு டிஃபென்ஸ் மோட்ல இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த இண்டெக்ஸ் நல்லாவே பொருந்தும். இந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல நிறைய ETF அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து ட்ரேடா இருக்குங்க. அதுல வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ட்ராக்கிங் பேஸ் பண்ணி வந்து உங்களோட கன்சிடரேஷன் எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்பு இருக்கு. மினிமம் 5-10 years அந்த ஹாரிசான்ல ஸ்டாக்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புக்கு இந்த இண்டெக்ஸ் ETF நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலுமே நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புகள் இருக்குங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் அண்ட் ETF இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க சிபிலிஸ்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணீங்கன்னா சிபிலிஸ்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ரெகுலர் வீடியோ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.